வணக்கம் வியூவர்ஸ், நான் உங்கள் டாக்டர் விமல், ஹெச்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹோமியோபதி கிளினிக்லேருந்து. அதாவது நமக்கு யூட்ரஸில் வரக்கூடிய ஒரு காமனான கட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க யூட்ரின் ஃபைப்ராய்டுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு வகையான தசை கட்டி. இது இப்போ இருக்கக்கூடிய ரீஜனில் நிறைய பேருக்கு கஷ்டத்தில் பாதிக்கப்படுறாங்க. இதுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்க யூட்ரஸை கட் பண்ணி எடுக்கணும், அதை நம்ம ஒரு உறுப்பு வந்து இழக்கணும் அப்படிங்கிற தன்மையில் தான் மேக்ஸிமம் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. அப்படி இருக்கையில் நம்மளோட ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் மூலிமா ஒரு இழக்கக்கூடிய ஒரு ஆர்கன் இருக்கக்கூடிய கட்டியை நம்மளால் கரைச்சி அந்த பேஷண்ட்டுக்கு அந்த உறுப்பையும் மீட்டு கொடுக்க முடியும், அந்த கம்ப்ளைண்ட்லேருந்து வெளிப்படுத்தி கொண்டு வர முடியும். அதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது ஹோமியோபதியிலேயே. அதில் எங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பேஷண்ட்டோட ஃபீட்பேக், அவங்க எப்படி வந்தாங்க, அவங்களோட சிம்டம்ஸ் என்னென்ன இருந்தது, இப்போ எந்த அளவுக்கு அதில் மாற்றம் உண்டாகிருக்கு அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களோட கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ட்ரீட்மெண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸை நம்ம இந்த வீடியோ மூலியமா தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் இவங்களோட ரிப்போர்ட்ஸ் முன்னாடியும் அட் ப்ரெசென்ட் இவங்க ரிப்போர்ட்ஸ் எப்படி இருக்குங்கிறது, இந்த ஷார்ட் வைல் ஆஃப் கேப்பில் இருக்கக்கூடிய இம்ப்ரூவ்மெண்ட்ஸை நம்ம இந்த வீடியோ மூலியமா தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ அந்த பேஷண்ட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம இப்போ கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம் டாக்டர். உங்களோட பேர் சொல்லுங்க. என் பேர் சண்முகவல்லி. எஸ். நீங்க என்கிட்ட எத்தனை மாசத்துக்கு முன்னாடி மேடம் ட்ரீட்மெண்ட் வந்திருக்கு? ஒரு 4 மாசம். ஒரு 4 months ட்ரீட்மெண்ட்ல இருக்கீங்க. வரதுக்கு முன்னாடி உங்களோட கண்டிஷன் என்ன இருந்தது? வரதுக்கு முன்னாடி என்னோட கண்டிஷன் என்னன்னா, பயங்கர ப்ளீடிங் போயிட்டு இருந்தது. ஓவர் ப்ளீடிங் இருந்தது. ஒயிட் டிஸ்சார்ஜ், பேட் வச்சுட்டு போற மாதிரி ஒரு 4 நாள் கண்டினியூஸா போற மாதிரி இருந்தது. அப்புறம் ஒரு ஃபவுல் ஸ்மெல் இருந்தது, அப்படியெல்லாம் இருந்தது. அப்போ சரின்னு சொல்லி நான் என் வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு நான் ஸ்கேன் பண்ணி எல்லாம் பார்த்தேன். அப்போ அங்க அவங்க சொன்னாங்க, நீங்க உங்களோட இது யூட்ரஸ் ரொம்ப பெருசா இருக்கு, அதனால நீங்க இதை ஆப்ரேட் பண்ணி தான் எடுக்கணும். உங்க எண்டோமெட்ரியம் திக்னஸ் 17 mm இருந்தது. அப்போ ஃபைப்ராய்டு எல்லாம் இருக்கு, அதனால நீங்க இது பண்ணிருங்க, சர்ஜரி பண்ணிடணும். எப்போ டேட்டு, எப்போ வர்றது, எப்போ வர்றீங்க அப்படின்னாங்க. சரி, எனக்கு அங்கே இது பண்ண முடியாமல் நான் பெரிய ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அங்கே போய் கேட்டேன். நான் கேஎம்சிஹெச் அங்கே போய் பெரிய ஹாஸ்பிட்டலில் கேட்டேன். அப்போ அவங்க பார்த்துட்டு சொன்னாங்க, அவங்க சொல்கிறது தான் கரெக்டு, நீங்கள் உங்களோட யூட்ரஸ் எல்லாம் பல்கி யூட்ரஸாக இருக்குது, அதனால நீங்கள் ரிமூவ் பண்ணணும். ஆனால் நீங்கள் உங்களோட ஹெல்த் கண்டிஷனுக்கு நீங்கள் எனக்கு முதல்ல ஹிரண்யா இருந்தது, அதனால நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க இங்கேயே பாருங்க அப்படின்னு பெரிய ஹாஸ்பிட்டல்ல வச்சு நீங்க சர்ஜரி பண்ணுங்க, சின்ன ஹாஸ்பிட்டல்ல பண்ணாதீங்க அப்படின்னாங்க. ஆனா எனக்கு அதை கேட்டுட்டு நம்ம பண்ணணும்னா வீட்டில் நம்ம அதோட யூட்ரஸ் போச்சுன்னா நம்மளோட ஹெல்த்து பாதிக்கும் அப்படின்னு பலதும் யோசிச்சுட்டு இருந்தப்போ எனக்கு ரிஃப்ளெக்ஸாலஜியில் தான் சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்கள் இங்கே போங்க, இந்த டாக்டர் விமல் டாக்டர்கிட்ட போங்க, ஹோமியோ டாக்டர், அவர் நல்லா பார்ப்பாரு அப்படின்னாங்க. அப்போ அவர் சொன்ன அன்னைக்கே நான் இங்கே புறப்பட்டு நான் இங்கே வந்தேன். நான் ரொம்ப